ஆவியில எளிமையா வாழ ஆரம்பிச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவர் நினைவுக்குள்ள நம்ம வந்துருவோம். ஆமே, நம்மள அவரால் மறக்க முடியாது. யாரு ஆவியில எளிமையா இருக்காங்களோ, ஆவியில எளிமைன்னு என்ன தெரியுமா? ரொம்ப ஈஸி தான், நான் பலமுறை சொல்லிட்டேன். உடையில எளிமையா காட்டுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. உடையில எளிமையா காட்டுறவங்க, இன்னும் நடையில கூட எளிமையா காட்டுறவங்க இருக்கிறாங்க. இன்னும் என்னென்னமோ நான் ரொம்ப தாழ்மையானவன். அதுல நம்ம உள்ளான இருதயத்தின் ஆழத்துல ஒரு தாழ்மை இருக்கு. என்னை யார் என்ன சொன்னாலும் நான் அதை ஏற்றுக்கொள்வேன். இதை விட பெரிய தாழ்மை கிடையாது. நான் சொல்றது புரியுதா? எனக்கு எதிராக யார் என்ன பேசினாலும் என்னால தாங்க முடியும். இன்னொன்னு